இன்னைக்கு உலகம் மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் முசீபத்துகள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போட்டு போட்டு அப்படி இவரை ஜெயிக்க வச்சிடணும், அவ்வளோதான், நம்ம விட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஓட்டு போட்டாலும் அவனுக்கு தான் உழுகுமான்னு தெரியல. நாம் யாருக்கு போடுறோமோ யாருக்கு போகுதுன்னு யாருக்கு தெரியும். என்ன கோல்மால் பண்ணுவான்னு தெரியல. நாம் இவ்வளோ என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே இவன் தான் வரணும், அவன் வந்துடக்கூடாது. அவன் அங்கே என்ன ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும். போன வயதுலேயே அப்படி தான் எல்லாரும் நினச்சது, வரக்கூடாதுன்னு தான் நினச்சது. வந்துட்டானே, அவன் கோல்மால் பண்ணி தான் வந்தான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவும் செஞ்சிச்சு. தெரிஞ்சும் யாரால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? யார் என்ன பண்ணாங்க? இல்லை. திரும்ப இப்போ ஒரே ஆட்டம். அப்படி எல்லா பிரச்சனை அடுத்தவங்கள்ட்ட இல்லை, நம்மள்கிட்ட தான் இருக்குது. அந்த பிரச்சனை எதில் இருக்குன்னா, அல்லாஹ்வோடு நமக்கான கனெக்ஷன். அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் டச் பண்ணிட்டா அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். ஆனால் அதை யாரும் என்ன செய்கிறது இல்லை. வாட்ஸ்அப்பில் பறக்குது ஒரே மெசேஜாக, அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அது செய்யுங்க, இது செய்யுங்க, இருந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், அப்படி பண்ணுங்க, இப்படி மற்றவங்க சரி, அவங்களுக்கு அல்லாவும் இல்லை, ரசூலும் இல்லை, தீனும் இல்லை, சரி, அவங்க நிலைமை அது. அப்படி முஸ்லீமுக்குனாச்சும் என்ன நிலைமை? எல்லாம் இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க, அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. இவன் வந்து அநியாயம் பண்ணிடுவான், அவன் வந்து தான் நல்லது பண்ணுவான். யாரும் எதுவும் பண்ண முடியாது. லா நாஃபிஅ வலா லார இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர நன்மை செய்பவனும் யாரும் இல்லை, அல்லாஹ்வை தவிர தீங்கு செய்பவனும் யாரும் இல்லை. அவன் ஒன்றை நாடு விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தடுத்து விட்டால் அதை யாராலும் கொடுக்க முடியாது. ஈமானை சரி செய்தால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நான் உதவி செய்வேன்றான். அவ்வளோதான். என் மீது விசுவாசத்தை, என் மீது உள்ள நம்பிக்கையை சரி செஞ்சுக்கங்க. உங்களை காப்பாற்ற வேண்டியது, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது யாருடைய கடமை? ஏன் பொறுப்புன்றான். வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் உலகத்திலேயே மேலே டாப்பில் இருப்பீங்க. அவருடைய வார்த்தை பொய்யாகுமா? முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் ஏன் எல்லாம் சொல்கிறான், முஸ்லீம் நிலைமை தான் ரொம்ப மோசம், முஸ்லீம் நிலைமை தான் ரொம்ப மோசம், அடிமட்டத்தில் இருக்கிறான். என்ன காரணம்? ஏனென்றால் நரகத்தின் அடித்தட்டில் இருக்கிறான் முஸ்லீம். அல்லாஹ்வை நிராகரிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை, சரி போயிட்டு போகுது, எப்படியோ நீ எங்கேயோ போய் எப்படியோ பொழைச்சிக்கோ, நல்லா விட்டுருவான். அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய முனாஃபிக்குடைய நிலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீமுடைய நிலை எப்படி இருக்குது? அப்போ அதனால தான் இன்னைக்கு அடிமட்டத்தில் அல்லாஹ் சொன்னது அப்படி நடக்குதா இல்லையா? ஆகிரத்தில் நரகம் அது வேற, உலகத்திலே அல்லாஹ் காட்டுறானா இல்லையா? யாருடைய நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது? முஸ்லீமுடைய நிலைமை தான். முஸ்லீம் நாங்கள் யாருக்கு எந்த தீங்கு செஞ்சோம்? எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறோம். ஒரு வெள்ளம்னா நாங்கள் தான் வந்து காப்பாற்றுறோம், ஒரு அப்படின்னா நாங்கள் தான் வரோம், புயல்னா நாங்கள் தான் வரோம், எல்லாத்துக்கும் நாங்கள் தான் வரோம். தாடி தொப்பி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பாடு அள்ளிக்கிட்டு எல்லாம் ஊர் ஊராக போய் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கு பார்த்தீங்கன்னா பாய்மார்கள் வந்துட்டாங்கப்பா இவங்கள விட்டு, அது முடிஞ்சவொன்னே ஓஞ்சி போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பாய்ங்களை தான் முதல்ல துரத்தணும்ப்பா, இவங்க தான் பிரச்சனை பண்ணு. சும்மா ஆகுன்னா ஒன்று கொடி பிடிச்சிடுறாங்களே, போராட்டம் நடத்துகிறாங்க. சிஏ, என்ஆர்சி, முத்தலாக், என்ன சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாய்மாருங்க. இப்போ நாம் நம்முடைய எஜமானை விட்டு விட்டோம். எஜமானை விட்டு பிரிந்த அடிமைகளாக நாம் ஆயிட்டோம். ஆடு இருக்கு, ஆட்டு மந்தை இருக்குது. எஜமானு கீழே இருந்தால் பாதுகாப்பாக இருக்கும். யாரும் தூக்கிட்டு போக முடியுமா? யாரும் வந்து கை வைப்பாங்களா? என்ன செஞ்சிடுவான்? பார்த்து பாதுகாப்பு, யாரும் தொட முடியாது. எஜமானை விட்டு ஓடி காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு எல்லா ஆடும்.
என்ன ஆகும்? அந்த பக்கம் சிங்கம் ஒரு 4 தூக்கிட்டு போகும், புலி ஒரு 2 தூக்கிட்டு போகும், போகிற வரவங்களாம் தூக்கிட்டு கேட்குறதுக்கு நாதி இருக்காது. கேட்குறதுக்கு அப்படி தான் இருக்கு இன்னைக்கு. முஸ்லீமுடைய நிலைமை என்னதான்? அப்படி தானே இருக்குது. இப்போ இதற்கு தீர்வு அல்லாஹ்விடத்தில் முஸ்லிம்கள் ஒன்று சேர வேண்டும், அல்லாஹ்விடத்தில் வரணும், அல்லாஹ்வுடைய ஈமானை பலப்படுத்தணும். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை, எதுவும்